மீரா போட்ட பக்கா பிளான்னால ரோஹிணிட்ட இருந்து மனோஜ வந்து காப்பாத்தி அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க. என்னதான் பெரிய பிளான் போட்டு குடுத்திருந்தாலும், விஜயா வந்து மீனாவ விடுற மாரி தெரியல. இவனால தான் நம்ம வீட்டுக்கே தரித்திரம் பிடிச்சிருக்கு. இவள எப்படியாவது தொரத்தணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வழக்கம் போல மீனாவும் இத கேட்டோனே ஒரு மூலையில போய் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு வந்து அண்ணாமலை வழக்கம் போல விஜயாவ வந்து கண்டிக்கிறாராம். அவர் எத்தன தடவ தான் கண்டிச்சாலும் விஜயா வந்து கேட்கிற மாரி தெரியல. ஒண்ணு விஜயா வீட்ல இருந்து அனுப்பணும். இல்ல அப்படின்னா விஜயாக்கு 2 ஆப்பாப்பணும். அதெல்லாம் செய்ற மாதிரியே தெரியல. அவர் பாட்டுக்கு வழக்கம் போல அட்வைஸ் மேலயே பொழிஞ்சுட்டு போறாரு. விஜயாவும் கேட்கிற மாரி கேட்டுட்டு மறுபடியும் வந்து மீனாவ திட்ட தான் போறாங்க. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தோம்னா, அண்ணாமலை வந்து வாக்கிங் போறாரு. அவரோட ஃப்ரெண்ட் பரஸோட சேர்ந்து போயிட்டு இருக்காரு. அப்படி வந்து பரஸ்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மீனாவால என்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி, இந்த விஜயா வந்து மீனாவ வீட்ட விட்டு தொரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஜயாவ மாத்தவே முடியாம இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும், அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு வந்து மீனா வந்து பெருமையா பேசிட்டு வர்றாரு. அப்படியே பேசிட்டு வரும்போது வந்து பார்த்தோம்னா, ஒரு பைக் ஒண்ணு வந்து வேகமா வந்து அவர இடிச்சுட்டு அப்படியே போயிருது. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பரசு வந்து அப்படியே பதறி போயிட்டாரு. உடனே வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அண்ணாமலைய வந்து அப்படியே வந்து ஹாஸ்பிடல் கூட்டு போறாங்க. அதே டைம் வந்து வீட்டுக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. உடனே வந்து ஆளாளுக்கு அப்படியே பதறி போய் ஓடி வர்றாங்க. ஸ்ருதியும் வந்து அங்க வந்துடுறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா, டாக்டர் வந்து சொல்றாரு, அவருக்கு வந்து ஒரு பயங்கர ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு. அதனால அவரோட தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம காலும் ஃபிராக்சர் ஆயிருச்சு. இப்ப வந்து மயக்கத்துல இருக்காரு. அதனால அவர யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்க பாட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அவர் கண் முழிச்சோனே நாங்களே உங்களுக்கு சொல்றோம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. விஜயா வந்து அழுன்னு அழுறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம்னா, முத்து வந்து கேட்கிறாரு, "யாரு? எவன் அவன்?" அப்படின்ற மாதிரி கோவத்துல வந்து கத்துறாரு. அப்போ உடனே வந்து பரசு வந்து சொல்றாரு, "யாருன்னே தெரியலப்பா. திடீர்னு ஒரு பைக் ஒண்ணு வந்துச்சு. அப்படியே அப்பாவ இடிச்சுட்டு அப்படியே போயிட்டான். நிப்பாட்டவே இல்ல. யார் அவன்னு தெரியல. ஆனா அப்பாவும் நானும் ஓரமா தான் போயிட்டு இருந்தோம். வாண்டடா வந்து இடிச்சுட்டு போன மாரி இருந்துச்சு. வேணும்னே பண்ணியிருக்கான். யார் அவன்னே தெரியல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. முத்து வந்து அப்படியே யோசிக்கிறாரு. யாரா இருக்கும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தோம்னா, விஜயா கத்த ஆரம்பிக்கிறாங்க. "எல்லாம் இவளால தான். எல்லாம் இவளால தான்." அப்படின்ற மாரி கத்துறாங்க. உடனே வந்து முத்து வந்து, "அம்மா அமைதியா இருங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல்." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா அவங்க கேட்கிற மாரி தெரியல. "இந்த தரித்திரம் பிடிச்சவளால தான் நம்ம வீட்டுக்கே தரித்திரம் பிடிச்சிருக்கு. இவள வந்து வீட்ட விட்டு போய் தொல அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. இங்கேயே இருந்து எனக்கு வந்து தொல்லைக்கு மேல தொல்லை குடுத்துட்டு இருக்கா." அப்படின்ற மாரி கத்துன்னு கத்துறாங்க. அப்ப வந்து ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "ஆன்டி கொஞ்சம் அமைதியா இருங்க ஆன்டி. எதுக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு கத்திட்டு இருக்கீங்க? யாரோ ஒருத்தன் வந்து அங்கிள வந்து இடிச்சுட்டு போனதுக்கு மீனா என்ன பண்ணுவாங்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து ரவி வந்து சொல்றாரு, "இல்லையாம். அம்மாவ பொறுத்தவரைக்கும் நம்ம வீட்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் அண்ணி தான் காரணமா. அப்படித்தான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க." இப்படி வேற நடக்குதா?" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து கேட்கறாங்க. அது மட்டும் இல்ல, "நான் வீட்ல இல்ல அப்படின்னோன, கண்ட கண்ட சாமியார்லாம் கூட்டிட்டு வந்து இதெல்லாம் பண்றீங்க போல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே வந்து விஜய், "இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன். அந்த சாமியார போய் நேர்ல போய் பார்த்தேன். அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான சாமியார்ன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சிந்தாமணி வந்து எனக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அந்த சாமியார. அப்படி ஒரு பவர்ஃபுல்லான சாமியார்." அப்படின்னு சொன்னோனே முத்து வந்து அப்படியே யோசிக்கிறாரு. "யாரு? சிந்தாமணியா? சரிம்மா, சரிம்மா. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. கேட்போம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து மனோஜ் வந்து சொல்றாரு, "உங்க பிரச்சனைய விடுங்க. மொத அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம்." அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, விஜயா வந்து மறுபடி மீனாவ வந்து வாண்டட்டா இழுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. திட்டிக்கிட்டே இருக்காங்க. மீனாவால வந்து இத பொறுத்துக்கவே முடியல. அப்ப அது வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து அந்த பக்கம் அண்ணாமலைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்க கேப்ல மீனா அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்ருதி வந்து திரும்பி பார்க்குறாங்க. மீனாவ காணல. உடனே முத்துட்ட கேட்கறாங்க, "மீனா எங்க? மீனாவ காணல." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. முத்துவும் மீனா எங்க? மீனா எங்கன்ற மாரி தேடுறாரு. "அப்பாடா தொலைஞ்சுடா சனியே." அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் வந்து விஜயா வந்து சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆளாளுக்கு வந்து மீனாவ தேட ஆரம்பிக்கிறாங்க. விஜயா சொல்றாங்க, "அவள ஏன் தேடுறீங்க? அவ போயிட்டா அப்படின்னு விட வேண்டியது தானே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து ஒருத்தரும் கேட்கிற மாரி தெரியல. எல்லாரும் போறாங்க. விஜயா, மனோஜ் மட்டும் ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க. இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. அப்பாக்கு இவ்வளவு நடந்தும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தாச்சு. அவர் வந்து கண்ணு முழிப்பாரா இல்லையான்னு கூட தெரியல. அப்பயும் இந்த தரித்திரத்த புடிச்சு தேடிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாரி ஏசிட்டு இருக்காங்க விஜயா. "ஆமாமா, இவங்கலாம் திருந்தவே மாட்டாங்க." அப்படின்ற மாரி மனோஜும் வந்து அம்மாக்கு ஆமா சாமி போட்டுட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தோம்னா, பரசும் வந்து வெளியில வந்து தேட போயிருக்காரு. மீனாவ தேட போன நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலைய வந்து இடிச்ச அந்த பைக் வந்து நிக்குது. அதே உருவத்தோட ஒருத்தன் வந்து அதுல நிக்கிறான். அவன பார்த்தோன உடனே வந்து முத்துவுக்கு வந்து ஃபோன் பண்றாரு. "முத்து, இங்க பாரு, அப்பாவ இடிச்ச அந்த பைக்க நான் பார்த்துட்டேன். அவனும் இங்க தான் இருக்கான். இப்ப வந்த அப்படின்னா வசமா மாட்டுவான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்படியே வந்து முத்து, "இருங்க அங்கிள் நான் வாரேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஸ்ருதிட்ட வந்து சொல்றாரு. "கண்டிப்பா வந்து மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா. நீங்க உடனே வந்து மீனா அம்மா வீட்டுக்கு போய் பாருங்க. கண்டிப்பா அங்க தான் இருப்பா." அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ரவிய வந்து அங்க போய் பார்க்க சொல்லிட்டு, நேரா வந்து முத்து வந்து அங்க பரசுகிட்ட போறாரு. அங்க போனோனே முத்துவுக்கு வந்து ஃபோன் வருது. யார் அப்படின்னு பார்த்தா ஸ்ருதி வந்து எடுக்குறாங்க. ஸ்ருதி வந்து சொல்றாங்க, "மீனா இங்க தான் இருக்காங்க. உங்க அம்மா வீட்ல அழுதுட்டு இருக்காங்க. நாங்க வந்து அவங்கள பார்த்துக்கிறோம். நீங்க வந்து யார் அந்த ரைடர்? யார் சொல்லி அவன் அப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க." அப்படின்ற மாரி முத்துட்ட வந்து சொல்றாங்க. உடனே வந்து ரவியும் சொல்றாரு, "நீ அண்ணிய பத்தி யோசிக்காத. அண்ணிய எப்படியாவது பேசி நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றோம். நீ வந்து அந்த விஷயத்த மொத பாரு." அப்படின்ற மாதிரி ரவியும் சொல்றாரு. அப்படியே வந்து முத்து வந்து கேட்கிறாரு, "யார் அவன்? எங்க?" அப்படின்ற மாதிரி பரசுட்ட வந்து கேட்கிறாரு. பரசு வந்து காட்டுனோனே நேரா முத்து போய் அவன் ஷர்ட்ட புடிச்சு இழுத்து வெளுன்னு வெளுக்கிறாரு. ஆனா அவன் வந்து, "யார் சார் நீங்க? என்ன எதுக்கு அடிக்கிறீங்க?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காரு. முத்து வந்து கேட்கிற மாரி தெரியல. அடி அடின்னு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் கேட்கிறாரு, "எங்க அப்பாவ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டு ஏன்டா இங்க இருந்து தப்பி ஓடுன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப உடனே வந்து அவன் சொல்றான், நானா அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல அவர் வந்து பார்த்திருக்காரு, என்கிட்ட சொல்லிட்டாரு, பொய் சொல்லாத, உண்மையை சொல்லி நேரா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் உண்மையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பயத்துல அப்படியே சொல்றான். சரி சொல்லு, யார் சொல்லி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு யாருன்னு தெரியாது, இவர் பணம் போட்டு இதெல்லாம் பண்ண சொன்னாரு, அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அருணோட போட்டோவை தூக்கி அந்த ரைடர் வந்து காட்டுறான். இதை பார்த்தோன்னு முத்துக்கு பயங்கர ஷாக்கு. நான் சொல்லித்தான் அவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என் அப்பாவை கொல்ல பிளான் பண்றான் அவன் அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாய் இரு அவனுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்துல வந்து அப்படியே வந்து அருண் கிட்ட போறாரு. அப்ப உடனே வந்து பரசு வந்து அவரை பிடிச்சி, முத்து அவசரப்படாத முத்து, இது பெரிய பிரச்சனை ஆயிரும், இப்ப வேணா முத அண்ணாமலைக்கு சரியாகட்டும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. ஆனா முத்து வந்து கேட்கிற மாதிரியே தெரியல. அப்ப உடனே வந்து விஜயா வந்து போன் பண்றாங்க. அப்பா வந்து எழும்பிட்டாரு, உன்னதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ ஒரு ஹாஸ்பிடல் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து முத்து அதை விட்டுட்டு நேரா பரசையும் கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு வந்து போறாரு. அங்க போற நேரம் பார்த்து அந்த ரைடருக்கு வந்து ஒரு போன் வருது. அப்ப அந்த ரைடர் கிட்ட வந்து சிந்தாமணி பேசுறாங்க. என்ன நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமா மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், அந்த போட்டோல இருக்க அவன் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ காட்டிட்டேன், இவனும் நம்பிட்டு நேரா அவன்கிட்ட தான் போறான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படியே அப்ப சூப்பர், இப்ப நீ ஊரை விட்டு எங்கேயாவது போயிரு, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத கொஞ்ச நாளைக்கு, அவன் மறுபடியும் உன்னை பார்த்தான் அப்படின்னா கண்டிப்பா உன்னை அடிச்சே என்ன பத்தின டீட்டெயில வந்து வாங்கிடுவான், அதனால எஸ்கேப் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து அந்த ரைடரும் சரிங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்து நேரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாரு. செம்ம கொழுத்த போறாரு. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை வந்து அப்படியே அவர் வந்து பெட்ல அப்படியே படுத்து இருக்காரு. அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, எங்க முத்து போன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லப்பா உங்களை இடிச்சவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ ஏதோ தவறுதலா வந்து இடிச்சிருப்பான் போல இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது, நான் தான் பார்த்தனே அப்படின்ற மாதிரி பரசு வந்து அந்த பக்கம் வந்து சொல்றாரு. அவன் வந்து நேரா உன்னதான் டார்கெட் பண்ணி வந்து இடிச்சா, நீ பாட்டுக்கு ஒரு ஓரத்துல தான் வந்துட்டு இருந்த, அவன் வந்து பிளான் பண்ணி தான் அடிச்சா, இப்ப அவ எதுக்கு இடிச்சா, யார் சொல்லி இடிச்சான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யார் என்ன பண்ணது அப்படின்ற மாதிரி விஜயா வந்து அந்த பக்கம் கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, வேற யாரும் இல்ல, நம்ம அருண் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான், அவங்க அம்மாவை நான் சொல்லித்தான் செல்வம் வந்து கார்ல இடிச்சிட்டான், அதனாலதான் அவங்க அம்மா செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காவே, இப்ப வந்து என்ன பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கொல்ல பார்த்திருக்கான்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. எல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா வந்து பாக்குறாங்க. அப்போ உடனே வந்து விஜயா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவ ராசி தான் சரியில்லை, அவளால அப்பாக்கு இப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தா இதுக்கு காரணம் ஓ ராசியும் தானா, நீயும் தயவு செஞ்சு விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடுப்பான முத்து வந்து எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னும் ராசி அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் வாய மூடிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, விஜயா மீனா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்து சொல்றாரு, அம்மா வந்து திட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாப்பா, இனி அவளை போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னா தன்னாலதான் இதெல்லாம் ஆயிருச்சு, ராசி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவளும் நம்ப ஆரம்பிச்சிருவா, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன விஜயா நீ திருந்தவே மாட்டியா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. இல்லங்க உங்களுக்கு இப்படி ஆயிருச்சு, அவளால தானே ஆயிருக்கு, இல்லன்னு சொல்லுவீங்களா, அவங்க தான் அன்னைக்கே சொன்னாங்களே இதுக்கெல்லாம் காரணம் அவ தான், அவ இல்ல அப்படின்னா உங்க வீடு வந்து அவ்வளவு நல்லா இருக்கும், அவ இருக்கிறதால தான் தரித்திரம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. இவ திருந்த மாட்டாடா முத்து அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு, நான் ஒருக்கா வெளியில போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்க போற முத்து அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. இல்ல அந்த அருண் கிட்ட நான் ஒருக்கா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அருண் கிட்ட போறேன்னா நானும் வரேன், உன்னை தனியா விட மாட்டேன், நீ ஏதாவது பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. உங்களை எப்படிப்பா கூட்டிட்டு போறது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. இல்ல நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அண்ணாமலை. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து டாக்டர் கிட்ட வந்து சொல்றாரு, இல்ல நான் போகணும், இப்ப கண்டிப்பா அங்க போய் ஆகணும், இல்ல அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும், என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் விட முடியாது சார் அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்றாங்க. இல்ல டாக்டர் நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. ஒரு பக்கம் விஜயா வந்து ஏங்க நீங்க அங்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்க நீங்க படுத்து அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் இப்ப போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து விடாப்பிடியா இருக்காரு. அப்ப டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க, இது வந்து உங்க ரிஸ்க்ல தான் நீங்க போறீங்க, உங்களுக்கு எது ஆனிச்சு அப்படின்னா எங்களை வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிட்டு அவரை வந்து ஒரு வீல் சேர்ல அனுப்புறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்ப வீல் சேர் எடுத்துட்டு அவரை கூட்டிட்டு போறாரு முத்து. அப்படியே நேரா வந்து அருண் வீட்டுக்கு போறாங்க. அங்க அருண் வந்து உட்கார்ந்திருக்காரு, சீதா வந்து ஒரு பக்கம் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப நேரா முத்துவும் அண்ணாமலையும் அங்க போறத பார்த்தோன்னா உடனே சீதா வந்து கேக்குறாங்க, வாங்க மாமா, மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு மாமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை பார்த்து ஷாக் ஆறாங்க. எல்லாத்துக்கும் இந்த நாய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நேரா போய் அருணோட சட்டையை வந்து பிடிக்கிறாரு முத்து. பிடிச்சு அப்படியே 2 அறை விடுறாரு. அருணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அப்படியே ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காரு. உடனே வந்து சீதா, மாமா கையை விடுங்க மாமா, என்ன மாமா பண்றீங்க அப்படின்ற மாதிரி சீதா வந்து முத்து கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முத்து இதெல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல. அருணா வெளுன்னு வெளுக்கிறாரு. அண்ணாமலை ஒரு பக்கம், டேய் முத்து நீ பேசதானே வரேன்னு சொன்ன, எதுக்கு அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்க, சும்மா இரு முத்து அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து முத்துவை வந்து ஸ்டாப் பண்ண பாக்குறாரு. ஆனா முத்து வந்து கேட்கிற மாதிரி தெரியல. அப்படியே வந்து இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட். அது மட்டும் இல்லாம இந்த வீக் எபிசோட்ஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸ் பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.